எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முசஃபிர் ரஹ்மான். பிரியாணி ஆன் த வுட் வந்து என்னோடய கம்பெனி. இது ஃபஸ்ட்டு துபாயில் ஆரம்பித்தோம். அங்கே ஒரு 4 years தொடங்கினோம், நடத்தினோம். அப்புறமா வந்து அங்கே ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்ததுனால அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேட்ரிங் ஆரம்பித்தோம். கோவை மக்களுக்கு எங்களுடைய வெட்டிங் ஸ்டைல் சாப்பாடு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக எடுத்த முடிவு தான் இது. இது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை ஸ்டைல் பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்மதி ரைஸில் போடுவோம். இங்கே வந்து அந்த கான்செப்ட் கிடையாது. இங்கே ஜீரக சம்பா. ஸோ இந்த எங்களுடைய சாப்பாடை இங்கே ப்ரொமோட் பண்ணணுன்ட்டு ஒரு விருப்பத்தில் இந்த ஈவெண்ட்டு இந்த வாட்டி 4th வாட்டி ப்ரூக்ஃபீல்ட்ஸில் நடத்தியிருக்கோம். இதில் என்ன சிறப்புனாக்கா, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தவிர வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதுக்கு உள்ள அவுட்புட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த வாட்டி வந்து போன வாட்டி மாதிரியே பக்கெட் பிரியாணின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி அது நல்லபடியாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க மக்கள். எங்களுக்கு இன்னொரு பெரிய வரவேற்பு வந்து பார்த்திங்கனாக்கா, தினமலர் கொடுத்தாங்க, அப்புறமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க, அப்புறமா லோக்கல் ப்ரெஸ்லேயும் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருந்தது. இங்கே இருக்க ஒரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டன் கடா கறி தான் போடுவோம். வேறு வந்து அதுக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அப்புறமா ஈக்குவலான ப்ரொப்போர்ஷன்ஸில் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், நெய், கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லெண்ணெய் தான் செய்வோம். வேறு எங்களை பற்றி சொன்னாக்கா, ஸ்வீட்டு 9 வகை ஸ்வீட் செய்வோம். இன்றைக்கி போட்டது வந்து சேமியா கேசரி, சவையன் கமிட்டான்னு சொல்லுவோம் உருதுவில். ஸோ அது இன்றைக்கி நல்லபடியாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க மக்கள். ஒரு வாட்டி ஒரு ஸ்வீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு ஒரு விருப்பம் இருக்குது. இது வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி எப்போல்லாம் எங்களுக்கு வந்து டைம் பெர்மிட்டாக இருக்கும் அப்போ செய்யலான்னு ஒரு விருப்பத்தில் இருக்கிறோம். மெயினாக வந்து எங்கள் சாப்பாடை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து கேட்ரிங் ஆர்டர்ஸ் வரணும். அப்புறமா மக்களுக்கு இப்படியும் இது மாதிரி ஒரு பிரியாணி இருக்குதுன்னு ஒரு விழிப்புணர்வு வர்றதுக்காக மட்டும் இது செய்யப்பட்டது. இப்போ ஹெட் டைனிங்க்கு வந்து நம்ம வந்து 560 வச்சுருக்குறோம். அதில் வந்து 4 pieces ஆஃப் மட்டன் வரும், 75 grams ஈச். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 300 கிராம் வரும். அது ப்ரீ குக் ஸ்டேட்டில் நான் சொல்கிறது. ஸோ அது குக் பண்ணிங்கனாக்கா ஒரு 50 கிராம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 1/4 கிலோ கறி கன்ஃபார்ம் 250 grams ஒருத்தவங்களுக்கு டைனிங் அண்ட் சர்விங்க்கு மஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். சிங்கிள் டேக்அவேன்னு வச்சுருக்கிறோம். அது 1000 ml கண்டெய்னரில் 2 75 கிராம் துண்டு கறி வரும். ஸோ 150 grams 125 grams வரும் அப்ராக்சிமேட்டாக. பக்கெட் பிரியாணின்னு இந்த வாட்டி வச்சதில் வந்து பார்த்திங்கனாக்கா 6 to 7 பேர் சாப்பிட்ற மாதிரி. அதில் வந்து 1 kg ரைஸ், 1.5 kg மட்டனுக்கு ஈக்குவலண்ட். ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா 18 பீஸ் மட்டன் கொடுத்தோம். அப்புறமா அதுக்கு ஏற்ற கத்திரிக்காய், தயிர் சட்னி, இன்றைக்கி போட்ட சேமியா கேசரி அதுவும் சேர்த்து கொடுத்தோம். அது வந்து 2500க்கு விற்றோம். அப்புறமா நம்ம மெயின் கான்செப்ட் வந்து இந்த கேட்ரிங்க்கு மினிமமாக 10 கிலோ ஆர்டர் இருந்துச்சுன்னா நம்ம மெட்ராஸ்லேருந்து வந்து செஞ்சு கொடுப்போம். ப்ளஸ் அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்னாக்க, ஒரு தீபாவளி டைமு, கிறிஸ்மஸ் டைமு, நியூ இயர் டைமு, ரம்ஜான் டைமு, அது மாதிரி இருக்கும்போது இதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்லி டேக்அவேஸ்க்கு மட்டும் கண்டக்ட் பண்ணலான்ட்டு ஒரு விருப்பம் இருக்குது. அது எல்லாருமே ஒத்துழைச்சா நம்ம செய்யலான்ட்டு ஒரு விருப்பத்தில் இருக்கிறோம். அப்புறமா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஏன் இவ்வளோ விலை அப்படின்ட்டு. விலை வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு ஹால் எடுத்து செய்கிறோம். ஸோ அந்த ஹாலுக்கும் நான் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியம் பே பண்ணுறது இருக்குது. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இப்போ இந்தியா கேட் கிளாசிக் ரைஸ் யூஸ் பண்ணுறேன், ஆர்கேஜி நெய் தான் யூஸ் பண்ணுறேன், எங்களுடைய சொந்த ப்ராடக்ட் செக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ், ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்னால மார்ஜினும் எனக்கு ரொம்ப கம்மி தான். ப்ளஸ் மக்கள் இதை என்ஜாய் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ரிஸ்க் எடுத்து. மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா யார் ஏற்றுக்குவாங்க இந்த ரேட்டுக்கு? ஏன்னா ஹாஃப் ப்ரைஸுக்கு பிரியாணி சாப்பிட்டவங்க இது டபுள் காஸ்ட்டு கொடுத்து சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஏன் இவ்வளோ விலைன்ட்டு. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே நிச்சயமாக உணர்த்தப்படும் நான் நம்புகிறேன். என்னுடைய தரமும் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் குக்கிங் சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப எனக்கு சமைக்கிறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டுக்கு 50 வருஷமாக சமைக்கிறாங்க. அவங்களும் என்னுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஈடு கொடுத்து நான் என்ன எதிர்பார்ப்பனோ, எங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுவாங்களோ அதை தான் மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்
அந்த ஒரே காரணத்துக்காக தான் கொஞ்சம் ஹை ப்ரைஸிங்காக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டியும் அந்த குவாலிட்டியில் நீங்கள் நிச்சயமாக சாட்டிஸ்ஃபை ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. கைக்கு தொடுறதுக்கு, கைக்கு இப்போ தொடம்போதே வந்து நல்லாயிருக்கு. ஒரு உணவு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அந்த வாசம் ஸ்மெல் நல்லா இருக்கணும். அடுத்தப்பல கைக்கு வந்து அது எடுக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அது பிரியாணி ரைஸாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். பிறகு ருசி, இந்த மூணுமே வந்து ரொம்ப நல்லா ரொம்ப எம்மியாக இருக்குது. இது மட்டன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கருக்காமல் அப்படியே பிங்க் கலரில் நல்லா இருக்குது. அப்படி மட்டனுடைய ஜூஸ் அப்படி இறங்கிறது வேறு பிரியாணிலாம் அந்த மாதிரி பார்க்க முடியாது நம்ம. அதே மாதிரி ரைஸ் வந்து உடையவே இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்குது. இவ்வளோ சாப்பிட்டா நல்லா வெந்திருக்கு, ஆனால் உடையாமல் இருக்குது. இதான் என்னோடய நேச்சர். இதில் உள்ள சைடு டிஷ்ஷாக வைக்கக்கூடிய இந்த இது கத்திரிக்காய் கட்டான்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்குது. அதே மாதிரி ஆனியன் ரைத்தாவில் வந்து உங்களுக்கு குக்கும்பர் போட்டிருக்காங்க, கேரட் போட்டிருக்கு, அது போக வந்து இது போட்டிருக்கு மாதுளம்பழம், ரொம்ப எம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, அருமையான ஸ்வீட்ஸு, ரொம்ப டேஸ்டியாக. இந்த மாதிரி நான் வெளியே இங்கே சாப்பிட்டதில்லை. இதுக்கு முன்னாடி வந்து என் டாக்டர் மேரேஜில் இவங்க தான் வந்து பண்ணி விட்டாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்தாப்புல வந்து இந்த மேலாவில் வந்து நான் கலந்துட்டு மேலாவில் நான் சாப்பிட்றேன். ரியலி வெரி குட். இது வந்து நம்ம கொடுத்த பணத்துக்கு அதிகமாக தான் இது இருக்குது, அன்லிமிட்டட்.